இந்த குலதெய்வம் எனக்கு அனுக்கிரகம் பண்ணலன்றது ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஃபீல் பண்ணலாம்? அது அந்த குலதெய்வம் நம்மோட கனெக்ட் ஆகலன்றத நம்மளால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பொதுவா இத வந்து 2 விதமா புரிஞ்சுக்கலாம். குலதெய்வம் அப்படிங்கிறது இன்னும் நெறைய பேருக்கு ஒரு குழப்பமாவே இருக்கு. காரணம் என்ன அப்படிங்கும்போது, சில பேர் குலதெய்வம் கேட்கும்போது என்ன சொல்றாங்க, முருகன் எனக்கு குலதெய்வம், பெருமாள் எனக்கு குலதெய்வம்னு சொல்றாங்க. நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய குலத்தின் முன்னோடிகளை தான் நம்ம குலதெய்வமாக வழிபடுவோம். விஷயமே அதுதான். அப்ப அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம குலத்தின் முன்னோடிகளை, நம்மளுடைய மூதாதையர்கள தான் ஆரம்ப காலகட்டத்தில குலதெய்வமா வழிபாடு பண்ணோம். அப்ப அப்படியே அது மருவி வரும்போது, சிவ வைணவம், அதாவது சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம்னு கோத்திரங்கள் கேட்பாங்க. அப்ப அதை சார்ந்து வருது இல்லையா? அப்ப அதை சார்ந்த வழிபாடுகள் அப்படிங்கிறது மாறி, மாறி, மாறி இன்னைக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முருகன குலதெய்வமா, பெருமாள குலதெய்வமா, சிவன குலதெய்வமாலாம் கும்பிடுறாங்க. அது எல்லாமே வழிபாட்டு தெய்வமாக இருந்ததை காலப்போக்குல அவங்களுடைய குலதெய்வமாக இருந்தது.